ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நித்துல்யாஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 6ல் இருக்கக்கூடிய ப்ரோஸ் ஃப்ரம் 0 to infinity. நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரம் 0 to infinity. அப்போ 0 அப்படின்னா தெரியும், சைபர்லேருந்து இன்ஃபினிட்டி அப்படின்னா ஒரு முடிவே இல்லாத எல்லையற்ற அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கக்கூடிய அந்த மாதிரி. ஸோ ஆரம்பத்துலேருந்து 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் அப்படின்னு அர்த்தம் இதோடது. இந்த லெசன் வந்து பயோகிராஃபி ஆஃப் ஸ்ரீனிவாச ராமானுஜம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஒரு கிரேட் மேத்தமெட்டிஷியன். இந்த பயோகிராஃபி அப்படின்னா என்ன? பயோகிராஃபிங்கிற வேர்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆட்டோபயோகிராஃபி அப்படிங்கிற வேர்டும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஒருத்தங்களை பற்றி இன்னொருத்தங்க எழுதுறது, ஃபார் எக்ஸாம்பிள் இவர் ராமானுஜத்தை பற்றி இன்னொருத்தங்க எழுதுறது, அல்லது காந்திஜியை பற்றி இன்னொருத்தங்க எழுதுறது, அப்துல் கலாமை பற்றி அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி வேறு ஒருத்தங்க எழுதுறது, இதுதான் பயோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை பற்றி அவங்களே எழுதுறது வந்து ஆட்டோபயோகிராஃபி. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்ரீனிவாச ராமானுஜத்துடைய பயோகிராஃபியை பார்க்க போகிறோம். ஸோ இதோட கிளாசரி: அப்சர்ட்னா ஸ்டூபிட் அண்ட் அன்ரீசனபிள், சில்லி இன் எ ஹியூமரஸ் வே. அதாவது முட்டாள்தனமான ஒரு ரீசனே இல்லாமல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காமெடியான வே, கொஞ்சம் ஜோக்காக இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். இன்ஃபினிட்டி அப்படின்னா அன்லிமிட்டெட் ஸ்பேஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அன்லிமிட்டெட் ஒரு எல்லையே இல்லாத அப்படிங்கிற மாதிரி. அது ஸ்பேஸ் ஆகட்டும், இடமாகட்டும், டைம், நேரம், அமௌண்ட், மணி ஆகட்டும், இல்லை எதுவாக இருந்தாலும் பியாண்ட் எனி லிமிட், ஒரு எல்லையற்ற அப்படின்னு அர்த்தம். இன்ட்ரிகியூவிங் அப்படின்னா வெரி இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் ஆஃப் பீயிங் அன்யூஷுவல் ஆர் மிஸ்டீரியஸ். ஒரு புதிரான அல்லது நார்மலாக இல்லாமல் வித்தியாசமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இன்ட்ரிகியூவிங் அப்படின்னு சொல்கிறோம். ப்ராடிஜி அப்படின்னா a child who shows a great ability at a young age. குழந்தை பருவத்திலேயே அவங்களுடைய திறமை ரொம்ப டேலண்ட்டாக இருக்கிறது தான் ப்ராடிஜி அப்படின்னு சொல்கிறோம். தென் டிஞ்சி அப்படின்னா a dark and dirty place. ரொம்ப வெளிச்சம் கம்மியாக, ரொம்ப அழுக்காக, ஒரு நீட்னஸே இல்லாமல் இருக்கக்கூடிய இடம் தான் டிஞ்சி அப்படின்னு சொல்கிறோம். தென் ஃபிசியாலஜி, இது வந்து the branch of biology that deal with the normal functions of living organisms and their parts. இது வந்து பயாலஜியில் ஒரு பிரான்ச். இது வந்து லிவிங் ஆர்கானிசம்ஸ், அது உடல் அமைப்புகளும் அதில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸ், இதை பற்றியெல்லாம் படிக்கிறது தான் ஃபிசியாலஜி. தென் கெம்ட், அன்கவுத், இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நாட் நீட் அண்ட் கேட் ஃபார், நல்லா கசங்கின மாதிரி, ஒரு மாதிரி அழுக்கா அந்த மாதிரி இருக்கிறத தான் நம்ம எப்படி சொல்கிறோம். தென் கன்ஜெக்சர், அண்ட் ஒப்பீனியன் ஆர் கன்க்ளூஷன் ஃபார்ம்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். நமக்கு கிடைச்ச ஏதோ ஒரு தகவலை வச்சு நம்மளாம் ஒரு ஒப்பீனியன், ஒரு கருத்து சொல்கிறது அல்லது ஒரு முடிவுக்கு வரதை தான் கன்ஜெக்சர் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டாக இருக்காது, அரைக்குறையாக தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர்றது கன்ஜெக்சர். டிஸ்கிரிப்பன்சி அப்படிங்கிறது an illogical or surprising lack of compatibility or similarity between two or more facts. ஒரு ரெண்டு விஷயத்துக்கு உள்ள ஒற்றுமையை கண்டுபிடிக்காமல் இருக்கிறது, அல்லது அதுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்காமல் இருக்கிறது, இதை தான் டிஸ்கிரிப்பன்சி சொல்கிறோம். தென் டிஸ்டிங்விஷ்டு, used to describe a person respected and admired for excellence. ஸோ இது வந்து ஒரு பர்சனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கோ அல்லது ஒரு அவங்களுடைய திறமையை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு, ஸோ அவங்கள அதில் ஈர்க்கப்படுறது, ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு டிஸ்டிங்விஷ்டு சொல்கிறோம். தென் டிவோரிங் அப்படின்னா டிஸ்ட்ரக்டிவ்லி கன்சியூமிங், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டே வரும் இல்லையா, அதை தான் டிவோரிங் அப்படின்னு சொல்கிறோம். டிஸ்எம்பார்க்னா டு லீவ் எ ஷிப், ஏர்க்ராஃப்ட் எட்ஸெட்ரா ஆஃப்டர் எ ஜேர்னி. பயணம் முடிஞ்சு கப்பலை விட்டோ அல்லது விமானத்தை விட்டோ நம்ம இறங்கி வர்றதை தான் வந்து என்னன்னு சொல்கிறோம், டிஸ்எம்பார்க். தென் இமாசியேட்டட்னா வெரி தின் அண்ட் வீக், யூஸ்வலி பிகாஸ் ஆஃப் இல்னஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம் ஹங்கர். ரொம்ப ஒல்லியாக, ரொம்ப சோர்வாக, அதாவது உடம்பு சரியில்லாமையோ இல்லை ரொம்ப பசியிலையோ வாடி போய் இழைச்சி இருக்கிறது தான் எமாசியேட்டட் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஆகனைசிங் அப்படின்னா காசிங் எக்ஸ்ட்ரீம் ஃபிசிக்கல் ஆர் மென்டல் பெயின். ரொம்ப உடல் வலியோ அல்லது மனதளவில் பாதிக்கப்பட்டு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்படுறத தான் என்னென்னு சொல்கிறோம், ஆகனைசிங் அப்படின்ட்டு சொல்கிறோம். The arithmetic class was in progress. இப்போது மேக்ஸ் கிளாஸ், அரித்மெட்டிக் கிளாஸ்னால் என்னது, மேக்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்கு. The teacher was solving questions on division. டீச்சர் வந்து டிவிஷன், அதாவது வகுத்தல், இதை பற்றி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அந்த பிளாக் போர்ட் வேர் ட்ரான் 3 bananas. ஸோ அதை சொல்லி கொடுக்கும்போது பிளாக் போர்டில் ஒரு 3 பனானாஸ் வந்து அவர் வரைகிறாரு.
we have 3 bananas, the teacher said, and we have 3 boys. டீச்சர் சொல்கிறாங்க நம்மக்கிட்ட 3 bananas இருக்குது, அதே மாதிரி 3 பசங்க இருக்காங்க. Can you tell me how many each will get? ஸோ நீங்கள் சொல்ல முடியுமா ஒவ்வொருத்தவங்களுக்கும் எத்தனை வாழைப்பழம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. A smart boy in the front row replied. அந்த ஃப்ரண்ட் ரோவில் முதல் வரிசையில் உட்காந்துருந்து ஒரு புத்திசாலி பையன் எந்திரிச்சு சொல்கிறான், ஈச் வில் கெட் ஒன், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பனானா கிடைக்கும். ஏன்னா 3 பனானா இருக்குது, 3 ஸ்டூடெண்ட்ஸ் 3 பாய்ஸ் இருக்காங்க இல்லையா, அதனால் ஆளுக்கு ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். ரைட், த டீச்சர் செட், டீச்சர் வந்து சரி அப்படின்னு சொல்கிறாரு. நவ் இப்போது சிமிலர்லி அதே போல் இஃப் 1000 bananas are distributed among 1000 boys, each will get one. Isn't that so? இப்போ திருப்பி சொல்கிறாரு, அப்போ 1000 பனானாஸ் இருந்து 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஆளுக்கு ஒன்று கிடைக்கும், அப்படித்தானே அப்படின்னு கேட்குறாரு. While the teacher was explaining, a boy sitting in one corner raised his hand and stood up. டீச்சர் இந்த மாதிரி நடத்திட்டு இருக்கும்போது அந்த கிளாஸில் ஒரு மூலையில் உட்காந்துருந்த ஒரு பையன் அவனுடைய கையை உயர்த்தி எழுந்து நிற்கிறான் ஒரு டவுட் கேட்குறதுக்காக. த டீச்சர் ஸ்டாப்ட் அண்ட் வெயிட்டட் ஃபார் த பாய் டு ஸ்பீக். டீச்சரும் அவர் நடத்துகிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த பையன் என்ன சொல்ல வரான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சார், த பாய் ஆஸ்க்டு, அந்த பாய் வந்து சாரை கூப்பிடுறான். சார், இஃப் நோ பனானா இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் நோ ஒன், வில் எவ்ரி ஒன் ஸ்டில் கெட் ஒன் பனானா? அந்த பையன் எழுந்துச்சு கேட்குறான், இப்போது 0 பனானா இருக்குது, ஒரு பனானா கூட ஒரு பையனுக்கு கூட கிடைக்கல அப்படின்னா அப்பையும் எல்லாருக்கும் ஒவ்வொரு பனானா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதை கேட்ட உடனே தெர் வாஸ் எ ரோர் ஆஃப் லாஃபர் இன் த கிளாஸ். அந்த கிளாஸில் பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேட்குது. வாட் எ சில்லி கொஸ்டின் டு ஆஸ்க். இவன் என்ன இப்படி முட்டாள்தனமான கேள்வி கேட்குறான்? பனானாவே இல்லை, யாருக்குமே கொடுக்கலன்னா எப்படி எல்லாருக்கும் ஒரு பனானா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. குவைட், த டீச்சர் செட் லவுட்லி அண்ட் தம்ப்டு த டெஸ்க். டீச்சர் அமைதி அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக சொல்லிட்டு அந்த டெஸ்கில் தட்டுறாரு, டேபிளில் தன்னுடைய கை வச்சு தட்டுறாரு. There is nothing to laugh at. இதில் சிரிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. I will just explain what he means to say. அவன் என்ன சொல்ல வந்தான் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. For the division of bananas, we divided 3 by 3, saying that each boy will get 1 banana. Similarly, we divided 1000 by 1000 to get 1. அதாவது அந்த பனானாவை பிரித்து கொடுக்கும்போது 3 by 3 பனானா 3 ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சு 3 by 3 போட்டோம். அது வந்து 1 அப்படின்னு ஆன்சர் கிடச்சிது டிவைட் பண்ணால். அதே மாதிரி 1000 by 1000 போடும்போது திருப்பியும் 1 அப்படிங்கிற ஆன்சர் கிடச்சிச்சு. வாட் ஹீ இஸ் ஆஸ்கிங் இஸ் தட் இஃப் 0 பனானா இஸ் டிவைடட் அமாங் 0, வில் ஈச் கெட் 1. அதாவது பனானாவும் 0 இல்லை, ஸ்டூடெண்ட்ஸும் இல்லை, 0 அப்படிங்கும்போது 0 by 0 தானே. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? 3 by 3, சேம் நம்பரால் டிவைட் பண்ணும்போது 1 கிடைக்குது. 1000 by 1000, ஸோ அதே மாதிரி சேம் நம்பரால் டிவைட் பண்ணும்போது 1 கிடைக்குது. அப்போ 0வால் டிவைட் பண்ணும்போது 1 கிடைக்குதா அப்படிங்கிறது தான் இந்த பையனுடைய கொஸ்டின். த ஆன்சர் இஸ் நோ. இதுக்கு ஆன்சர் சொல்லணுன்னா அந்த ஆன்சர் என்னது தான்? நோ அப்படிங்கிறது தான், இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். மேத்தமெட்டிக்லி கணிதத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா ஈச் வில் கெட் என் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் பனானாஸ். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அளவில்லாத, தமிழில் சொல்லணுன்னா முடிவிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முடிவற்ற அளவுக்கு நிறைய பனானாஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு. எவ்ரி ஒன் லாஃப்ட் அகைன். திருப்பியும் எல்லாருமே சிரிக்கிறாங்க. த பாய்ஸ் அண்டர்ஸ்டுட் த ட்ரிக். அந்த பசங்களுக்கு ஏதோ ஒரு ட்ரிக் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அரித்மெட்டிக் ஹேட் பிளேட் அப்பான் திம். ஏன்னா மேக்ஸ் அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட விளையாடுது, விச் மீன்ஸ் அது அவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியல, கொஞ்சம் சிந்திக்கணும், அந்த மாதிரியாக இருக்குது. What they could not understand was why the teacher later complimented the boy who had asked the absurd question. ஸோ absurd அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். என்னது, கொஞ்சம் ஃபன்னியான வேலை, ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு கொஸ்டினாக கேட்குறது. ஸோ அப்படி கேட்ட அந்த பையனை எதுக்காக வந்து டீச்சர் வந்து அதுக்கப்புறமா பாராட்டினாங்க அப்படிங்கிறது தான் அந்த பசங்களுக்கு புரியவே இல்லை. ஏன் அப்படின்னா அந்த பையன் கேட்ட கொஸ்டின் வந்து அவ்வளோ ஒரு ப்ரில்லியண்ட்டான கொஸ்டின். ஓகே, த பாய் ஹேட் ஆஸ்க்ட் எ கொஸ்டின் தட் ஹேட் டேக்கன் மேத்தமெட்டிஷியன்ஸ் செவரல் சென்ச்சுரிஸ் டு ஆன்சர். ஸோ அந்த பையன் கேட்ட அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு கணித மேதைகளுக்கே பல நூறாண்டுகள் வந்து எடுத்துச்சு. எவ்வளவோ வருஷங்கள் கழித்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க.
Some mathematicians claimed that 0 divided by 0 was 0. சில கணித மேதைகள் என்ன சொல்கிறாங்கன்னா 0வை 0வால் டிவைட் பண்ணால் 0 தான் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதர்ஸ் கிளைம்ட் இட் டு பி யூனிட்டி. சில பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா யூனிட்டி அப்படிங்கிறது 1. ஸோ 1 தான் கிடைக்கும். 0 டிவைடட் பை 0 1 அப்படிங்கிறாங்க. It was the Indian mathematician Bhaskara who proved that it is infinity. ஆனால் நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த கணித மேதை பாஸ்கரா அப்படிங்கிறவர் தான் 0 டிவைடட் பை 0ங்கிறது இன்ஃபினிட்டி அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணியிருக்கார். ஓகே, த பாய் ஹூ ஆஸ்க்டு த இன்டர்வியூவிங் கொஸ்டின் வாஸ் ஸ்ரீனிவாச ராமானுஜம். அப்படி ஒரு கொஸ்டினை கேட்டது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்ரீனிவாச ராமானுஜன். த்ரூஅவுட் ஹிஸ் லைஃப், அவருடைய லைஃப் ஃபுல்லாக, அவரோட வாழ்க்கை முழுக்க, வெதர் இன் ஹிஸ் நேட்டிவ் கும்பகோணம், அவர் கும்பகோணத்தில் இருந்தாலும் சரி, ஆர் கேம்பிரிட்ஜில் இருந்தாலும் சரி, ஹி வாஸ் ஆல்வேஸ் அஹெட் ஆஃப் ஹிஸ் மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர். அவங்களுடைய மேக்ஸ் டீச்சருக்கும் ஒருபடி மேலே தான் இருந்தார். அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப நாலேஜபிள் பர்சனாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கும்பகோணம் அப்படிங்கிறது ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேம்பிரிட்ஜ் கும்பகோணம் அந்த ரெண்டுமே அந்த ஸ்டார்டிங் சவுண்டு சேமாக வரதுக்காக ரைமிங்க்கு கொடுத்துருக்காங்க. ராமானுஜம் வாஸ் born in ஈரோடு இன் தமிழ்நாடு on December 22, 1887. 1883 வருஷம் டிசம்பர் மாதம் 22 தமிழ்நாட்டில் இருக்கிற ஈரோடு அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து அவர் பிறக்கிறாரு. ஸோ இதனால தான் சொன்னேன், கும்பகோணம் கேம்பிரிட்ஜ் அந்த கேகே சவுண்டு வரதுக்காகத்தான் அந்த ஊர் சொல்லியிருக்காங்க. பட் இவர் வந்து நேட்டிவ் வந்து ஈரோடு. ஹிஸ் ஃபாதர் வாஸ் பெட்டி கிளர்க் இன் எ கிளாத் ஷாப். இவரோட அப்பா வந்து ஒரு துணி கடையில் ஒரு பெட்டி கிளர்க், ஒரு சின்ன கணக்காளர் கணக்கு எழுதுகிற பணியில் இருக்கார். ஃப்ரம் ஏர்லி சைல்ட்ஹுட் இட் வாஸ் த எவிடென்ட் தட் ஹி வாஸ் அ ப்ராடிஜி. அவருடைய குழந்தை பருவத்திலிருந்தே இவர் வந்து ஒரு குழந்தையிலிருந்தே ஒரு மேதை அப்படிங்கிற மாதிரி அவர் இருந்திருக்காரு. அதுக்கு நிறையா எவிடென்ட், ஒரு ப்ரூஃப்மே இருக்குது, சாட்சி கூட இருக்குது. Senior students used to go to his dingy house to get their difficulties in mathematics solved. என்ன ஒரு ப்ரூஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய சீனியர் ஸ்டூடெண்ட், அவருக்கு பெரிய பெரிய கிளாஸில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களே அவங்க கூட இவரோட இந்த டிஞ்சி ஹவுஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்தோம், ஒரு க்ளீனாக இல்லாமல் அழுக்காக இருக்கக்கூடிய, ரொம்ப சின்னதாக டர்ட்டியாக இருட்டாக இருக்கக்கூடிய, ஓகேவா, வெளிச்சம் கம்மியாக இருக்கக்கூடிய அவரோட வீடு, ரொம்ப சின்ன குட்டி வீடுன்னு அர்த்தம். அங்கே போயிட்டு அவங்களுக்கு மேக்ஸில் இருக்கக்கூடிய டவுட்ஸ் இதெல்லாமே இவர்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்குவாங்களாம். அந்த அளவுக்கு இவர் மேக்ஸில் கொஞ்சம் ஜீனியஸ். At the age of 13, Ramanujam was lent a book on advanced trigonometry written by S.L. லோனி S.L. லோனி அப்படிங்கிறவர் எழுதின ட்ரிக்னாமெட்ரி அப்படிங்கிறது என்னென்னா அந்த சைன் டீட்டா காஸ் டீட்டா அப்படியெல்லாம் வச்சு வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அட்வான்ஸ்டு லெவல் புக் ஒன்று வந்து அவருக்கு கிடைக்குது. Not only did he master this rather difficult book, but also began his own research. ஸோ அந்த புக்கில் இருக்கிற கொஷின்ஸை மட்டும் பார்த்து கற்று தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் சொந்தமாக இவர் ரிசர்ச் ஆய்வும் மேற்கொள்கிறாரு அந்த புக்கை பற்றி. He came forth with many mathematical theorems and formulae not given in the book, though they had been discovered much earlier by great mathematicians. அது போக அந்த ரிசர்ச்சில் இவர் நிறைய தியரம்ஸ் கண்டுபிடிக்கிறாரு, நிறைய ஃபார்முலாவுடைய ப்ளூரல் ஃபார்ம், நிறைய ஃபார்முலேஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதெல்லாம் அந்த புக்லையே இல்லை. இருந்தாலும் ஏற்கனவே நிறைய மேத்தமெட்டிஷியன்ஸ் கண்டுபிடிச்சிருந்தாலும் இவருக்கு அதெல்லாம் தெரியலை. இவர் அந்த புக்லையே இல்லாத நிறைய விஷயங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. The most significant turn came 2 years later when one of his senior friends showed him the book A Synopsis of Elementary Results in Pure Applied Mathematics, a collection of 4,865 formulas and theorems without proof by G.S. Carr. So G.S. Carr அப்படிங்கிறவர் ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. அந்த புக்கோட நேம் வந்து A Synopsis of Elementary Results in Pure Applied Mathematics. அது ஃபுல்லாகவே ஒரு டைட்டில். இந்த புக்கில் வந்து 4865 ஃபார்முலா இருக்குது, தியரம்ஸ் இருக்குது. ஸோ இந்த புக்கை வந்து அவருடைய ராமானுஜத்துடைய சீனியர் ஃப்ரெண்டு, பெரிய கிளாஸில் படிக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு வந்து கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுக்குறாரு. அந்த புக்கு அவர் கைக்கு வந்த டைம் தான் அவரோட லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. For a boy of 16, the title itself must be frightening. ஆக்சுவலாக அப்போ வந்து அவருக்கு 16 வயசு. ஒரு 16 வயசு பையனுக்கு அந்த புக்கோடைய டைட்டில், அந்த தலைப்பே பயமுறுத்துறதா தான் இருக்கும். ஃப்ரைட்டனிங்னா பயமுறுத்துறதா தான் இருக்கும். பட் ராமானுஜம் வாஸ் டிலைட்டட். ஆனால் ராமானுஜத்துக்கு அப்படி இல்லை. அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார், ரொம்ப சந்தோஷமாயிட்டார்.
He took the book home and began to work on the problems given in it. அந்த புக்கை இவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதில் இருக்கக்கூடிய, ஏன்னா இது எல்லாமே ப்ரூஃப் இல்லாத ப்ராப்ளம்ஸ் தியரம்ஸ் தானே, ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாரு, ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறாரு. This book triggered the mathematical genius in him. ஸோ இந்த புக்கு தான் அவருக்குள்ளே இருந்த அந்த கணித அறிவை தூண்டி விடுது. Mathematical ideas began to come in such a flood to his mind that he was not able to write all of them down. அப்படியே அவருக்கு வந்து அவர் மைண்டில் அந்த ஐடியாஸ், மேக்ஸ் சம்மந்தமான ஐடியாஸ் வந்து அப்படியே அருவி மாதிரி வெள்ளம் மாதிரி வருது, நிறையா வருது. அந்த ஐடியாஸை எல்லாத்தையுமே அவரால் எழுதி கூட வைக்க முடியல, அவ்வளோ ஐடியாஸ் வந்து அவன் மைண்டில் வந்துக்கிட்டே இருக்குது. He used to do problems on loose sheets of paper or on a slate and jot the results down in notebooks. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து சும்மா தனித்தனி பேப்பர்லெல்லாம் போட்டு பார்க்குறாரு, இல்லை அதுவும் இல்லைன்னா ஸ்லேட்லலாம் எழுதி பார்க்குறாரு. எழுதி அதோட ரிசல்ட் வந்தோடனே அந்த ரிசல்ட்டை வந்து நோட் புக், அவர் வச்சுருக்கிற நோட் புக்கில் ஜாட் த ரிசல்ட்ஸ் டவுன் அப்படியே குட்டி குட்டியாக நெருக்கி எழுதி வைக்கிறாரு. ஏன்னா அவருக்கு நிறையா சம்ஸ் போடுறாரு இல்லையா, அதெல்லாம் எழுதுறதுக்கு நோட் பத்தாதுன்னு சொல்லிட்டு நெருக்கமாக எழுதி வைக்கிறாரு. Before he went abroad, he had filled 3 notebooks which later became famous as Ramanujan's Freud notebooks. இவர் ஃபாரினுக்கு போகிறதுக்கு முன்னாடி, அப்ராடுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 3 நோட்புக் எழுதி முடிக்கிறாரு. அந்த 3 நோட்புக் தான் பிற்காலத்தில் ராமானுஜன்ஸ் ஃப்ரேடு நோட்புக்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. ஃப்ரேட் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழுக்கான அந்த கார்னரில், பழைய புக்ஸ் எல்லாம், புது புக் பார்த்திங்கன்னா கார்னர்லாம் அப்படியே ஷார்ப்பாக இருக்கும். பழைய புக்கெலாம் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த மொனை எல்லாம் தேஞ்சு போய் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதை ஃப்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவர் வந்து ரிசர்ச் பண்ணி எழுதின எல்லாத்தையுமே வந்து அந்த நோட் புக்கில் எழுதி வச்சுருந்தார். Although Ramanujam secured a first class in mathematics in the matriculation examination and was awarded the Subramaniam Scholarship, he failed twice in his first year arts examination in college as he neglected other subjects such as history, English and physiology. இவர் வந்து மெட்ரிகுலேஷன் எக்ஸாமில் வந்து மேக்ஸில் வந்து ஃபஸ்ட் மார்க் அப்படி ஸ்கோர் பண்ணியிருந்து சுப்பிரமணியம் ஸ்காலர்ஷிப் ஊக்கத்தொகையெல்லாம் வாங்கியிருப்பாங்களே, அப்படியெல்லாம் வாங்கியிருந்தால் கூட இவர் வந்து கலை தேர்வில், அதாவது காலேஜில் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா 2 தடவை ஃபஸ்ட் இயரில் ஃபெயில் ஆகிட்டார். எதனால் அப்படின்னா இவருக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கிறதுனால மேக்ஸ்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு ஹிஸ்ட்ரி, இங்கிலீஷு, ஃபிசியாலஜி இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து அவர் தவிர்த்துட்டார், படிக்கிறத விட்டுட்டார். திஸ் டிஸப்பாயிண்டட் ஹிஸ் ஃபாதர். ஸோ இந்த மாதிரி மார்க் வாங்கினது அவருடைய அப்பாவுக்கு வந்து ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட்டாக, ரொம்ப ஏமாற்றமாக இருந்துச்சு. When he found the boy always scribbling numbers and not doing much else, he thought Ramanujam had gone mad. ஸோ இவர் என்ன நினச்சிட்டாருன்னா, எப்போ பார்த்தாலும் இந்த பையன் நம்பரில் கிறுக்கிட்டே இருக்கானே, ஸ்கிரிப்ளிங்னா கிறுக்கிறது, ஸோ நம்பரையே கிறுக்கிட்டு இருக்கானே, வேறு எதுவுமே இவன் பண்ணுறது இல்லையே, ஒருவேளை இவன் பைத்தியமாயிட்டானோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கூட அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ராமானுஜன் பிகன் டு லுக் ஃபார் எ ஜாப். அவரும் காலேஜ் முடிச்சுட்டு ஜாப் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹி ஹேட் டு ஃபைண்ட் மணி நாட் ஒன்லி ஃபார் ஃபுட் பட் ஃபார் பேப்பர்ஸ் ஆஸ் வெல் டு டூ ஹிஸ் கால்குலேஷன்ஸ். ஸோ இவர் வந்து சாப்பாடுக்காக அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பேப்பர்ஸ்க்காகவே இவர் வந்து அவரோட சம்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கணும் இல்லையா, நிறைய கால்குலேஷன் போடுறதுனால அதுக்கு அவருக்கு வந்து நிறைய பேப்பர் தேவைப்பட்டுச்சு. ஸோ இதுக்காகவே அவர் பணம் சம்பாதிக்க வேண்டியது இருந்துச்சு. He needed about 2000 sheets of paper every month. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 2000 பேப்பர் தேவைப்பட்டுச்சு அவர் அந்த கணக்கெல்லாம் போட்டு பார்க்குறதுக்கு. ராமானுஜம் started using even scraps of paper he found lying on the streets. இவர் கீழே தெருவில் கிடக்கிற சின்ன சின்ன கிழிஞ்சு போன பழைய பேப்பர்ஸ் கூட எடுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, இந்த சம்ஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. Sometimes he used a red pen to write over what was written in blue ink on the piece of paper he had picked up. அப்படி அவர் எடுக்கிற பேப்பரில் ஆல்ரெடி ப்ளூ இங்கில் எழுதி இருந்துச்சு அப்படின்னாலோ, இல்லை இவர் ப்ளூ இங்கில் எழுதி இருந்தாலோ அந்த பேப்பரில் திருப்பியும் ரெட் பெனில் எழுதி யூஸ் பண்ண ஆரம்பித்தார். Unkempt and uncouth, he would visit offices showing everyone his frayed notebooks and telling them that he knew mathematics and could do a clerical job. ஸோ இவர் அந்த கிழிஞ்சு கசங்கி போன ரொம்ப அழுக்கான அந்த பேப்பர், நம்ம இமேஜில் காட்டுறோம்ல இந்த மாதிரி ரொம்ப அழுக்கான பழைய பேப்பரில் எழுதியிருப்பார்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு ஆஃபீஸாக போகிறாரு.
அப்படி போயிட்டு எல்லாருக்கிட்டேயும் காமிக்கிறாரு. அந்த நோட் புக்கை காமிச்சு, எனக்கு மேக்ஸ் தெரியும், எனக்கு நல்லா கணக்கு தெரியும், என்னால் இந்த கணக்காளராக வேலை, அதாவது கணக்கு வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பட் நோ ஒன் குட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் வாஸ் ரிட்டன் இன் த நோட் புக்ஸ் அண்ட் ஹிஸ் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் ஜாப்ஸ் வர் நாட் டர்ன் டவுன். ஆனால் அந்த யாருக்குமே அவர் என்ன எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயமே புரியலை. ஏன்னா இவர் ரொம்ப அட்வான்ஸ்டாக எழுதியிருக்கார். ஓகேவா, அவங்களுக்கு யாருக்குமே தெரியல. அதனால் ஜாபுக்காக அவர் போட்ட அப்ளிகேஷன் எல்லாமே ரிஜெக்ட் ஆகுது. லக்கிலி ஃபார் ஹிம், he at least found someone who was impressed by his notebooks. கடைசியாக ஒரு லக்கு, ஒரு அதிர்ஷ்டமாக அவர் ஒருத்தர் இவர் போட்ட இந்த புக்ஸ் இதால் ஈர்க்கப்படுறாரு. இவர் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஈர்க்கப்படுறாரு. அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, he was the director of Madras Port Trust, Francis Spring, and he gave him Ramanujam a clerical job on a monthly salary of 25. அவர் யார் அப்படின்னு சொன்னால், மெட்ராஸ் துறைமுக அறக்கட்டளை, ஓகேவா, மெட்ராஸில் இருக்கக்கூடிய துறைமுக அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய டைரக்டர். ஓகேவா, அவர் பேர் ஃப்ரான்சிஸ் ஸ்ப்ரிங். இவர் தான் அவருக்கு ஒரு ஜாப், கிளரிக்கல் ஜாப், அதாவது கணக்கு பார்க்குற வேலையும் கொடுத்து மாதம் 25 ரூபாய் சம்பளம் அப்படிங்கிறதையும் கொடுக்குறாரு. Later, some teachers and educationists interested in mathematics initiated a move to provide Ramanujam with a research fellowship. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் டீச்சர்ஸ், இந்த கல்வியாளர்கள், இவங்க எல்லாத்துக்குமே அவருடைய அந்த ரிசர்ச், அவர் செய்யக்கூடிய அந்த ஆய்வில் ஈர்க்கப்பட்டு அவங்களும் அவருக்கு ஃபெல்லோஷிப்பு கொஞ்சம் தொகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன் வராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆன் May 1, 1913, 1913 வருஷம் மே 1ஆம் தேதி, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் granted him a fellowship of 75 a month, though he had no qualifying degree. இவர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி என்ன பண்ணுதுன்னா, இவருக்கு 75 ரூபா மாதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க, தொகை கொடுக்குறாங்க. இவர் ஆனாலும் என்ன பண்ணலை, குவாலிஃபையிங் டிகிரி, ஒரு பட்டம் கூட முடிக்கல, ஒரு டிகிரி கூட அவர் வாங்கலை. அப்படி இருந்தாலும் இவங்க பணம் கொடுக்கறதுக்கு முன் வராங்க, பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ரிசர்ச், அவர் பண்ணின அந்த ரிசர்ச்சுக்காக. A few months earlier, Ramanujam had sent a letter to the great mathematician G.H. Hardy of Cambridge University, in which he set out 120 theorems and formulae. இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு முன்னாடி, இவர் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மேத்தமெட்டிஷியனுக்கு, அதாவது G.H. ஹார்டி அப்படிங்கிற மேத்தமெட்டிஷியனுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறாரு. அதில் என்ன இருக்குது அப்படின்னா, 120 தியரம்ஸும் ஃபார்முலாஸும் இருக்குது. 120 தியரம் ஃபார்முலாலாம் இருக்குது. அமாங் தெம் வாஸ் வாட் இஸ் நோன் எஸ் ரேமன் சீரியஸ். அப்படி அவர் அனுப்புனதில் ரேமன் சீரியஸ், ரேமன் தொடரில் இருந்த ஒன்றும், அதோட டாபிக் பார்த்திங்கன்னா டெஃபினைட் இன்டெக்ரல் ஆஃப் கால்குலஸ், இதுதான் அதனுடைய டாபிக். பட் ராமானுஜம் வாஸ் இக்னரண்ட் ஆஃப் த ஒர்க் ஆஃப் த ஜெர்மன் மேத்தமெட்டிஷியன் ஜார்ஜ் எஃப் ரேமன். ஆனால் ராமானுஜத்துக்கு ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு மேத்தமெட்டிஷியன் ஜார்ஜ் எஃப் ரேமன் பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்கல. ஹூ ஹேட் ஏர்லியர் அரைவ்ட் அட் த சீரீஸ் அ ரேர் அச்சீவ்மெண்ட். அவர் ஏற்கனவே அந்த சீரீஸில் ஒரு சாதனை செஞ்சுருக்காரு. ஆனால் அதை பற்றி ராமானுஜம்க்கு தெரியாது. Also included was Ramanujan's conjecture about the kind of equations called modular. அடுத்தது ஈக்குவேஷன், சமன்பாடு, இதை பற்றின வகைகள், அதை பற்றியும் அவர் ஒரு ஒப்பீனியன், அவருடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தார். அது மாடுலர் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இருந்துச்சு. பியரி டெலிக்னே சப்சிக்வெண்ட்லி ப்ரூவ்டு திஸ் கன்ஜெக்சர் டு பி கரெக்ட். அந்த பியரி அப்படிங்கிறவர் அந்த ராமானுஜம் சொன்ன அந்த கணிப்பு, அவரோட ஒப்பீனியன் சொல்லியிருந்தார் இல்லையா, அது கரெக்டு தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருந்தார். It did not take long for Hardy and his colleague J.E. Littlewood to realize that they had discovered a rare mathematical genius. ஹார்டி அவருக்கும் J.E. லிட்டில்வுட், ஏற்கனவே அவர் லெட்டர் எழுதினார் கேம்பிரிட்ஜில் இருக்கிறவருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அவருக்கும் அவருடைய கலீக், அவர் கூட வேலை செய்கிற லிட்டில்வுட், அவங்க 2 பேர்த்துக்குமே ரொம்ப நாள் எடுக்கல, சீக்கிரமே ஒரு மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸை கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் யார் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ராமானுஜன். They made arrangements for Ramanujan's passage and stay at Cambridge University. அவங்க ராமானுஜன் இந்தியாவிலேருந்து கேம்பிரிட்ஜுக்கு போகிறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணுறாங்க. அவர் அங்கே போய் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிலேயே தங்குறதுக்கான ஏற்பாடும் பண்ணுறாங்க. On March 17, 1914 he sailed for Britain. 1914 வருஷம் மார்ச் மாதம் 17ஆம் தேதி அவர் கப்பல் மூலமாக, செயில்டுனா கப்பலில் பயணம் பண்ணி போகிறது, ஸோ கப்பல் மூலமாக பிரிட்டனுக்கு கிளம்புறாரு.
ராமானுஜன் ஃபவுண்ட் ஹிம்செல்ஃப் எ ஸ்ட்ரேஞ்சர் அட் கேம்பிரிட்ஜ். அப்படி கேம்பிரிட்ஜுக்கு போன ராமானுஜத்துக்கு அவரே புதுசாக தெரிகிறார். ஸ்ட்ரேஞ்சர்னால் ஒரு மாதிரி வித்தியாசமாக அறிமுகம் இல்லாத மாதிரி புது இடங்கிறதுனால அவரே ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் பண்ணுறாரு. The cold was hard to bear and being vegetarian he had to cook his own food. அவருக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய குளிர், அந்த கோல்டு எப்படி இருக்குதுன்னா வெரி ஹார்ட் டு பியர், ரொம்ப கடும் பனியாக இருக்குது, அவர்னால் அதை தாங்கக்கூட முடியலை. அதே மாதிரி அவர் வந்து ரொம்ப வெஜிடேரியன், ஐயர் வீட்டில் பிறந்தவர், ஓகேவா. ஸோ வெஜ்ஜு தானே சாப்பிடுவாங்க, அதனால் அங்கே வந்து அதிகமாக நான்வெஜ் தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஹீ ஹேட் டு குக் ஹிஸ் ஓன் ஃபுட், அவருடைய உணவை அவரே வந்து சமைச்சு சாப்பிட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். However, he continued his research in mathematics with a determination. எது எப்படியோ அந்த பணியாகட்டும், அவரே சமைச்சு சாப்பிட வேண்டியதாகட்டும், யாருமே இல்லாத ஒரு பொது இடத்துல இருக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் இது எல்லாத்தையும் தாண்டி அவருடைய ரிசர்ச், அவருடைய ஆய்வு, கணிதத்தில் அவரோட ஆய்வை டிட்டர்மினேஷன், ஒரு உறுதியோடு கண்டினியூ பண்ணுறாரு. In the company of Hardy and Littlewood, he could forget much of the hardships he had to endure. ஸோ இவருக்கு வந்து ஹார்டி லிட்டில்வுட்டோட கம்பெனி, அவங்களும் மேத்தமெட்டிஷியன்ஸ் தானே, ஸோ அவங்களுடைய கம்பெனி வந்து இவருக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை எல்லாம் தாண்டி அடுத்த ஒர்க்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. In Ramanujan, Hardy found an unsystematic mathematician similar to one who knows the Pythagoras theorems but does not know what the congruent triangle means. ஹார்டிக் வந்து ராமானுஜம் ஒரு மெத்தமெட்டிஷியன் தெரியும், ஆனால் அன்சிஸ்டமேட்டிக் மெத்தமெட்டிஷியன், அதாவது ஒரு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இல்லாமல் இருக்க ஒரு மாதிரி ஒரு ஃபீல். ஏன் அப்படின்னா ஒரு சரியான படிப்பு இல்லையா, மேக்ஸில் மட்டும்தான் அவருக்கு நாலேஜ் இருந்ததோ தவிர எந்த ஒரு பட்டமும் அவர் வாங்கலை. ஓகே, இதை எதோட கம்பேர் பண்ணி சொல்கிறாருன்னா, ஒருத்தங்களுக்கு பித்தாகரஸ் தியரம் அப்படின்னா என்னென்னு தெரியுது, ஆனால் கான்க்ருவெண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்னென்னு தெரியலை. அதாவது ரெண்டு ட்ரையாங்கிள் வச்சு அதோடைய சேம் சைடோடைய அந்த லென்த், அதை பற்றி நம்ம பார்க்குறது தான் கான்க்ருவெண்ட் ட்ரையாங்கிள். ஸோ உங்களுக்கு இதில் நிறையா மேக்ஸ் டேர்ம்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, இந்த நான் சொல்லக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் அப்படின்னா நீங்கள் உங்களோட மேக்ஸ் டீச்சர்ஸ்ட்டை வந்து கொஞ்சம் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. So several discrepancies in his research could be attributed to his lack of formal educations. ஸோ அவரோட ரிசர்ச்சில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் எதனால் வந்துச்சு அப்படின்னா, நார்மலான அந்த ஃபார்மல் எஜுகேஷன், அவர் படிக்க வேண்டிய அந்த படிப்பு இல்லாமல் போனதுனால அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ராமானுஜன் பிளேட் வித் நம்பர்ஸ் ஆஸ் அ சைல்டுஹுட் வித் எ டாய். ஒரு குழந்தை எப்படி பொம்மையை வச்சு அசால்ட்டாக விளையாடுமோ அது மாதிரி ராமானுஜம் வந்து நம்பரோடு விளையாடினார். அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு பொம்மையை வச்சு விளையாடுற மாதிரி அவ்வளோ ஈஸியாக அவருக்கு அந்த மேக்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் ஷியர் ஜீனியஸ் தட் லெட் ஹிம் டு மேத்தமெட்டிக்கல் ட்ரூத்ஸ். ஸோ மேக்ஸ் ஜீனியஸாக இருந்ததுனால இவர் அந்த மேக்ஸில் அந்த ப்ரூஃப் பண்ணுவாங்க இல்லையா, இதுக்கு தான் உண்மையை ப்ரூஃப் பண்ணுறது, அந்த மாதிரி அந்த ட்ரூத்ஸ்க்கு கொண்டுட்டு போகுது. த டாஸ்க் ஆஃப் ப்ரூவிங் தெம் ஸோ இம்பார்ட்டன்ட் இன் சயின்ஸ். ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நம்ம ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹீ லெஃப்ட் டு லெசர் மார்டல்ஸ். ஆனால் அவரால் அது கொஞ்சம் சில விஷயங்களில் முடியாமல் போனதுக்கு காரணம் அந்த லேக் ஆஃப் எஜுகேஷன் தான். ஓகேவா, சரியான படிப்பு இல்லாதது தான் காரணம். Ramanujan was elected Fellow of Royal Society on February 28, 1918. 1918 வருஷம் ராயல் சொசைட்டியில் ஒரு மெம்பராக இவரை வந்து எலெக்ட் பண்ணுறாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க. He was the youngest Indian to receive this distinguished fellowship. இந்த மரியாதை கிடைச்ச முதல் இளம் இந்தியர் அப்படிங்கிற ஒரு பெருமை வந்து இவருக்கு கிடைக்குது. In October that year, he became the first Indian to be elected fellow of Trinity College, Cambridge. அதே மாதிரி கேம்பிரிட்ஜ் ட்ரினிட்டி காலேஜில் அக்டோபர் மாதம், ஓகேவா, அதே வருஷம் ஒரு முதல் இந்தியனாக அதில் ஒரு மெம்பராக வந்து அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க எங்கள் ட்ரினிட்டி காலேஜில். அதாவது ராயல் சொசைட்டியில் தேர்ந்தெடுத்த சேம் இயர் ட்ரினிட்டி காலேஜ்லையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. ராயல் சொசைட்டியில் முதல் இளம் இந்தியராக இருக்கார், ட்ரினிட்டி காலேஜில் இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியனாகவும் இருக்கார். ஹிஸ் அச்சீவ்மெண்ட் அட் கேம்பிரிட்ஜ் இன்க்ளூட் அவருடைய கேம்பிரிட்ஜில் அவர் என்னென்னலாம் அச்சீவ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு டைட்டில்ஸ் எல்லாம் கீழே இருக்குது. ஹார்டி, ராமானுஜன், லிட்டில்வுட் சர்க்கிள் மெத்தட் இன் நம்பர் தியரி. அதாவது எண் கோட்பாட்டில் இவங்க 3 பேர்த்தோட அந்த வட்ட முறையில் எண் கோட்பாடு அது இருக்குது. ராமானுஜன்ஸ் ஐடென்டிட்டிஸ் இன் பார்ட்டிஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ், முழு எண்களை பகிர்தல், அதை பற்றின ஒர்க் பண்ணியிருக்காரு. லாங் லிஸ்ட் ஆஃப் த ஹையஸ்ட் காம்போசிட் நம்பர்ஸ், மிக உயர்ந்த கூட்டு எண்களுடைய
பட்டியல் அது இருக்குது. இது எல்லாமே இவர் செஞ்ச அச்சீவ்மெண்ட். ஓகே, பிசைட்ஸ் ஒர்க் ஆஃப் த நம்பர் தியரி, எண் கோட்பாடு இதை பற்றி இது பண்ணியிருக்கிறாரு. இயற்கணிதம் பற்றி, அல்ஜிப்ரா ஆஃப் இன்இக்வாலிட்டிஸ்னால் சமமற்ற அந்த இயற்கணிதம். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி அவர் வேறு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இயற்கணிதத்தில் தொடர்ச்சியான பின்னங்கள் இதை பற்றி எல்லாமே அவர் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் எதோட எதோட ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிரேட் மேத்தமெட்டிஷியன்ஸ்னு சொல்லக்கூடிய லியோனர்ட் யூலர், ஜாக்கோபி, ஸோ இவங்களுக்கு ஈக்குவலாக இவருடைய ஒர்க்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரும்பவும் சொல்கிறேன், இப்போ நான் சொன்ன இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து நான் அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். இதை டீட்டெயில்டாக அது மேக்ஸில் நீங்கள் என்னவா படிக்கிறீங்க அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் உங்களோட மேக்ஸ் டீச்சரை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. While Ramanujan continued his research work, tuberculosis, then an incurable disease, was devouring him. அவர் இந்த மாதிரி ரிசர்ச்சை பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு டியூபர்குலோசிஸ், அதாவது காச நோய் வருது. டிபின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த காச நோய் வருது. அப்போது அது வந்து இன்க்யூரபிள் டிசீஸ், குணப்படுத்தவே முடியாத ஒரு வியாதியாக இருந்துச்சு. அந்த வியாதி வாஸ் டிவோரிங் ஹிம், கொஞ்சம் கொஞ்சமாக அவரை சாகடிச்சுக்கிட்டே இருந்துச்சு, அவரை விழுங்கிட்டே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. Ramanujan was sent back to India, and when he disembarked, his friends found him pale, exhausted and emaciated. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போனோன்னையும் அவர் வந்து கேம்பிரிட்ஜ்லேருந்து திருப்பி இந்தியாவுக்கே அனுப்பிடுறாங்க. சென்ட் பேக்னால் திருப்பி அனுப்பிடுறாங்க. அப்படி அவர் வந்து டிஸ்எம்பார்க்டு, அந்த கப்பல் விட்டு இறங்கும்போது ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபவுண்ட் ஹிம் பேல், எக்ஸாஸ்டட் அண்ட் எமேசியேட்டட். அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ராமானுஜத்தை பார்க்கும்போது பேல், முகமெல்லாம் வெளறி போய், அதாவது வெளுத்து போய் ரத்தமே இல்லாமல், எக்ஸாஸ்டடு, ரொம்ப டயர்டாக, எமேசியேட்டட், ஏதோ உடம்பு சரியில்லாததுனால ரொம்ப வீக்காக ஒல்லியாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கார். டு ஃபர்கெட் தி ஆகனைசிங் பெயின் ஹி கண்டினியூடு டு ப்ளே வித் நம்பர்ஸ் ஈவன் ஆன் ஹிஸ் டெத் பெட். அந்த இறக்க போகிற தருவாயில் ரொம்ப உடம்பெல்லாம் முடியாமல் ரொம்ப வலிகள்லாம் ஏற்படும் இல்லையா, ஸோ அந்த வலியெல்லாம் மறக்கிறதுக்காக அவர் அந்த மரண படுக்கையில் கூட என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திருப்பியும் அந்த நம்பர்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு அந்த நம்பர் கூட தான் விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Besides being mathematician, Ramanujam was an astrologer of repute and a good speaker. இவர் ஒரு மேத்தமெட்டிஷியன், அதாவது ஒரு கணித மேதையாக மட்டும் இல்லாமல் இவர் வந்து அஸ்ட்ராலஜர் ஆஃப் ரெப்யூட், புகழ்பெற்ற ஜோதிடராகவும் அதே சமயம் குட் ஸ்பீக்கர், ஒரு நல்ல பேச்சாளராகவும் இருந்திருக்கிறாரு. He used to give lectures on subjects like God, Zero and Infinity. அதே மாதிரி பாடம் சம்பந்தமான லெக்சர்ஸ், விரிவுரையும் கொடுத்துருக்கிறாரு. எந்த மாதிரியான தலைப்பு அப்படின்னா, காட், கடவுள் பற்றி, ஜீரோ பற்றி, இன்ஃபினிட்டி, இதை பற்றி எல்லாம் வந்து லெக்சர்ஸும் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த லெசன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மேக்ஸ் ரிலேட்டடாக வரும். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு அந்த டேர்ம்ஸ் புரியலையோ அதை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். We'll meet you with the next video. Until then, it's bye from Kausalya. Thank you.